சனியின் 2 வீடுகள் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கான 2025 ஜனவரி மாத ராசி பலன்கள். மகர ராசி சனியின் வீடு. அந்த வீட்டின் ராசிநாதன் சனியே இப்போது 2ஆம் இடமான அவன் இன்னொரு வீடான கும்ப ராசியில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறான். இந்த அமைப்பு மிக மிக அற்புதமான அமைப்பு. இதே போன்ற இன்னொரு கிரக அமைப்பு வருவதற்கு 30 வருடங்களாகும். 7.5 சனியும் முடியும் தருவாயில் இருக்கிறது. எப்போதுமே சனி 7.5 முடிக்கும் பொழுது எந்த ராசிக்காரர்களுக்கும் பெரிய நல்ல விஷயம் செய்துவிட்டு தான் 7.5 முடிப்பான். இப்போது அவன் சொந்த ராசியான மகர ராசிக்கு, அதுவும் தனக்காரகனாக இருக்கும் அவன் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். அவன் கொடுக்கும் இந்த நல்ல விஷயங்களை தாங்கிக் கொள்வதற்கு கடவுளிடம் சக்தியை தருமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களால் தாங்கவே முடியாத அளவிற்கு சந்தோஷத்தில் மூழ்கப் போகிறீர்கள். ஆகவேதான் கடவுளிடம் சக்தி தருமாறு இப்பவே வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னவென்றால், சுக்கிரனும் சனியும் இணைப்பிரியாத நண்பர்கள். பல வருடம் கழித்து இப்போது சுக்கிரன் தன் நண்பன் சனியுடன் அவன் சொந்த வீட்டிலேயே இணைந்திருக்கிறான். சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய குழந்தைகள் ஸ்தானம். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். தொழில் தானாதிபதி இப்போது தனக்காரகனுடன் சேர்ந்து தனஸ்தானத்தில். இந்த மாதிரியான தருணம், இந்த மாதிரியான கிரக அமைப்பு 1000 வருடம் சென்றாலும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்கும். பண வருமானத்திற்கு அளவே கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரு தொழில் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். எந்த தொழில் செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் நியாயமான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தருணத்தில் அதிக அளவு நல்ல முறையில் பணம் வரும் வழியாக பார்த்து உழையுங்கள். சனியே உழைப்பாளிதான், சுக்கிரன் சுகவாசி. உழைத்தால்தான் சுகம் கிடைக்கும் என்பது இதன் பொருள். கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் சீக்கிரமாகவே கடையை திறந்து லேட்டாக கடை அடையுங்கள். நல்ல நல்ல சரக்குகளாக, உயர்ந்த சரக்குகளாக கடையில் வாங்கி அடுக்கி வையுங்கள். அதிகமாக வியாபாரம் நடக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நியாயமான முறையில் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். கொள்ளை லாபம் அடிக்கக்கூடாது. குறைந்த லாபமே இருந்தாலும் இது சனி கொடுக்கும் லாபம். அது உறுதியாக நிற்கும். பின்னால் அது மலை போல் உயர்ந்துவிடும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இப்போது சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறான், புதனோடு சேர்ந்து. அரசாங்க விஷயங்களில் செலவுகள் வரலாம். மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடவே கூடாது. குத்தகை எடுப்பது, கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சப்ளை செய்வது மற்றும் எந்த விஷயமாக இருந்தாலும் அரசாங்க விஷயமே நமக்கு ஆகாது. ஏனென்றால் சூரியன் நமக்கு விரோதி, அட்டமாதிபதி. போலீஸ் கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இவற்றில் எல்லாம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள். அரசியல் என்பது ஆகவே ஆகாது. இந்த அட்டமஸ்தானம் என்பது துன்பம், துயரம், கேவலம், விபத்து போன்றவற்றை குறிக்கிறது. மேலும் அந்த இடம் புதையலையும் சேர்த்துதான் குறிக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கலாம். கவலை வேண்டாம். சூரியன் ஜனவரி 14 வரைதான் அங்கே இருப்பான். அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு வந்து விடுகிறான். அதன் பிறகும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் வெறும் அரசாங்க விஷயத்திற்காக மட்டும்தான். ஒரு வகையில் சூரியன் உங்கள் 5ஆம் இடத்து அதிபதி. சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாகவும் சூரியன் வருகிறான். அதாவது சுக்கிரனுக்கு சுகாதிபதியாகவும் வருகிறான். அதனால கவலை வேண்டாம். கவனம் மட்டும் இருக்க வேண்டும். அடுத்து குருவும் செவ்வாயும் 2 பேரும் விரோதிகள். அதில் குரு முழு சுபர், செவ்வாய் முழு அசுபர். 2 பேரும் இப்பொழுது வக்ரம் பெற்று மங்கி போய் கிடக்கிறார்கள். இதில் கடகம் உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானம். இந்த இடத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த இடம் குருவின் பிறந்த வீடு, குரு உச்சமாகும் வீடு. குரு என்பவன் ஜோதிட சாஸ்திரப்படி பொதுவாகவே எல்லோருக்குமே பிள்ளைகள் மற்றும் களத்திரத்திற்கு ஏக அதிபதி. குரு பலம் இருந்தால்தான் திருமணம் நடக்கும். அந்த இடம் உங்களுக்கு இயற்கையாகவே களத்திர ஸ்தானமாக அமைந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். நல்ல கணவன், நல்ல மனைவி மட்டுமே இந்த ராசிக்காரர்களுக்கு அமைவார்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய், குரு, சுக்கிரன் போன்ற களத்திரக்காரர்கள் எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணவனோ மனைவியோ நல்ல முறையில்தான் கண்டிப்பாக அமைந்திருப்பார்கள். செவ்வாய் என்பவன் உங்களுக்கு லாபாதிபதி மற்றும் சுகாதிபதி. மேலும் அவனும் களத்திரக்காரன் தான். எந்த வகையில் பார்த்தாலும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. யாரும் கண் வைத்து விடக்கூடாது. வெளியில் செல்லும் போது அல்லது வீட்டில் இருக்கும் போது சில சொந்தக்காரர்கள் வந்திருந்தால்
அவர்கள் முன்னிலையில் கணவன் மனைவி அந்யோன்யத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. கண்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், மற்றவர் முன்னிலையில் மூஞ்சை சிடுசிடுப்பாக வைத்துக்கொண்டு மனைவியிடம் பேசுங்கள். அதே சமயம் அவர் மனமும் நோகக்கூடாது. வேண்டுமென்றேதான் நீங்கள் அப்படி நடக்கிறீர்கள் என்பதை மனைவிக்கு முதலிலேயே தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கண் பார்வை படாமல் இருப்பதற்காகத்தான் அடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அடித்து கிழித்து போட்டு விடாதீர்கள். ஜாதகத்தில் களத்திரம் சரியில்லை என்றால் சில சமயம் சண்டையும் வந்துவிடும். விளையாட்டு வினையாக போய்விடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதை. எதற்கும் ஒரு அளவு உண்டு. இந்த ராசியில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். கணவனை உதாசீனப்படுத்தி பேசிவிடாதீர்கள். கணவன் மனைவியின் சொல் கேட்டு நடந்து கொள்வதும் மனைவி கணவன் சொல் கேட்டு நடந்து கொள்வதும் நல்லது. ஆனால் மற்றவர் முன்னிலையில் நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்டுதான் செய்வேன் என்று சொல்லவே கூடாது. மனைவி மூலமாக வருமானமும் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. புதன் உங்களுக்கு 9வது இடத்து பாக்கியாதிபதியாகவும் வருகிறான். ஆனால் அந்த புதனுக்கு 12வது இடத்துக்காரன் சூரியன். அதனால் விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னோம். ஆனால் இன்னொன்றும் இருக்கிறது. அதாவது உங்கள் ராசிநாதன் சனிக்கு உற்ற நண்பனான சுக்கிரனுக்கு, அதாவது ரிஷப ராசியிலிருந்து பார்க்கும்போது அந்த 4வது இடம் சூரியனின் வீடு சுகஸ்தானமாகப்படுகிறது. அதனால உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நஷ்டம் வரும் என்று சொல்வதற்கு இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பார்த்து பெரிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் ஜோதிடரிடம் காட்டி அதன் பிறகு அந்த சூரியனுக்கு உரிய வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கும் அப்படித்தான். முழுவதும் அரசியலில் தோல்விதான் என்று சொல்ல முடியாது. அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது. அப்புறம் கேது புதன் வீடு 9வது ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு வரும் பாக்கியத்தை தடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக குரு அவனை பார்த்து தலையில் ஒரு போடு போட்டு உட்கார வைத்து விட்டார். அதனால் அவன் பாக்கியத்தை தட்டி பறிக்க முடியவே முடியாது. குருவின் பார்வைக்கு பலம் எப்போதுமே உண்டு. அவன் தென்றல் காற்றை போன்றவன், தென்றல் சூடாது. அதனால் தான் குருவின் பார்வைக்கு பலம் உண்டு என்று சொல்கிறோம். ராகுவிற்கு சிறந்த இடம், உன்னதமான இடம் 3ஆம் இடம். மகர ராசிக்கு ராகு இப்போது 3ஆம் இடத்தில். நீங்கள் ஆக்டிவாக இருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்தீர்களேயானால் பல வழிகளிலிருந்து பணம் ராகு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது குரு உங்களின் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் பார்வையாக உங்கள் வீடு மகரத்தையே பார்க்கிறான். இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குரு இப்பொழுது இருக்கும் இடத்திற்கு உங்கள் வீடு திரிகோணஸ்தானம். சுக்கிரனுக்கும் இது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானம் என்றால் மகாலட்சுமி ஸ்தானம் என்று பொருள். இந்த ஜனவரி மாதம் ஒரு கடுகு அளவு கூட கெட்ட பலன் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜியையும் பெற்று மேலும் பலனடையுங்கள். அடுத்து சனியின் இன்னொரு வீடான கும்ப ராசியை பற்றி விரிவாக பார்ப்போம். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சனி 12ஆம் இடத்து சனி விரையாதிபதியாகவும் வருகிறான். ஆனால் குரு உங்களுக்கு தனாதிபதியாக வருகிறான். உங்களுக்கு இந்த நிலை எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் உள்ள சூட்சுமம் என்னவென்றால், இடத்தின் காரகத்துவத்தை வைத்துத்தான் நாங்கள் பலன் சொல்கின்றோம். இடம் அதே இடத்தில்தான் இருக்கும். அதில் உள்ள நட்சத்திரங்களும் அதே இடத்தில்தான் இருக்கும். அதில் இருக்கும் கிரகங்கள் தான் சுற்றி கொண்டே திரியும். ஆகவே இப்போது உங்கள் இடத்திற்கு அந்த 2ஆம் வீடு மீனம் குருவின் வீடு உங்களுக்கு பணம், குடும்பம், வாக்குஸ்தானமாக வருகிறது. குரு விரோதி, அவனை விட்டு தள்ளுங்கள். நமக்கு இடம்தான் முக்கியம். அந்த இடம் சுபர் வீடு. அது ஒன்று போதும். நமக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிவிடுகிறது. உங்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம் ஆகிய தனுஷ் ராசியின் வீடும் குருவின் வீடு. ஆகவே குருவின் 2 வீடுகளும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிவிட்டன. மேலும் ஒன்று லாபஸ்தானம், மற்றொன்று தனஸ்தானம். இது மிக மிக ஒரு அருமையான விஷயம். சனி உங்களுக்கு இப்பொழுது 7.5 சனியாக இருந்து விரயத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இதிலும் ஒரு முக்கியமான சூட்சுமம் விஷயம் ஒன்று இருக்கிறது. ராகு இப்போது தனக்காரகன் குருவின் நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் இப்போது உங்களுக்கு பணத்தை பிரம்மாண்டமாக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை 7.5 சனியாகவும் விரயசரியாகவும் இருக்கும் சனி அதை பெருமளவில் நஷ்டத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். அதாவது வீடு, வாசல், வண்டி இவற்றை விற்கச் செய்வான். வேறு ஒரு வியாபாரத்தில் அல்லது தொழிலில் அந்த பணத்தை போட செய்வான். அதில் உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் வரும். ஆகவே இந்த நேரத்தில் எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கும் தொழிலை ஒழுங்காக பார்த்து கொண்டிருந்தாலே போதும். இருக்கும் வேலையை ஒழுங்காக பார்த்து கொண்டிருந்தாலே போதும். உங்களுக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் களத்திரகாரன் சூரியனோடு சேர்ந்து
11ஆம் இடம் லாபஸ்தானமான குருவின் வீட்டில் இருக்கிறான். பிரமாதமான அமைப்புதான். புதனை அஸ்தங்கப்படுத்தி சக்தியை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு சூரியன் பலன்களை அள்ளி வழங்குகிறான். அதாவது 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய குழந்தைகள் ஸ்தான பலன்களையும் 7ஆம் இடத்து களத்திர ஸ்தான பலன்களையும் சேர்த்து கொடுக்கிறான். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும், லாபமும் உண்டாகும். மனைவி வழியிலும் லாபம் கிடைக்கும். 7.5 சனி ஒன்றை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அற்புதமாக இருக்கிறது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்ன எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் தரும் நன்றி என்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியையும் சேர்த்து நீங்கள் அதிக பலனடையுங்கள்.